வேதி லீடர்ஸ் அமைப்பு சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக மாறும். 2031ஆம் ஆண்டு நிச்சயம் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் வேதி லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. போதைக்கு எதிராக ஒவ்வொரு ஜூலை மாதமும் ஒயிட் பேண்ட் மாதமாக கடைபிடிக்க வேண்டும். பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை தமிழக அரசு முழுமையாக மூட வேண்டும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதை தடுப்பு கண்காணிப்பு குழுக்கள் உருவாக்கி தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கள்ள சாராயம், கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்களை முற்றிலுமாக அழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதிமீறல்களில் ஈடுபடும் அரசு அனுமதி பெற்ற FL2 மதுபான கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்டம் தோறும் போதை தடுப்பு கண்காணிப்பு குழுக்களை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேதி லீடர்ஸ் அமைப்பு செயலியை அண்ணாமலை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அடுத்த 6 மாதத்தில் வேதி லீடர்ஸ் அமைப்பு 6 முக்கிய பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாட உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் மாதம் 50 லட்சம் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. 50 லட்சம் மரம் நாம் வீதி லீடர்ஸ் அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000க்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும். அங்க போய் கலக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். மிஸ்டு கால் கொடுத்து யாரையும் வேதி லீடர்ஸ் அமைப்புக்கு அழைக்கவில்லை என குறிப்பிட்ட அண்ணாமலை பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பாஜக மீது கோபத்தில் தான் வெளியேறினேன். சாதி மதத்தை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு தான் வருகிறேன். நான் ஒரு தேசியவாதி எனவும் கூறினார். சாமானியர்களை அதிகாரத்தில் அமர்த்துவதே வேதி லீடர்ஸ் அமைப்பின் நோக்கம் என கூறிய அண்ணாமலை இந்த இயக்கம் சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக உருவெடுக்கும். 2026ஆம் ஆண்டு நிகழ்ந்தது போன்று 2031ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்களை அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போறாங்க. முதல்வர் விஜயை CM சார் என குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை தாவேக அரசுக்கு ஆரோக்கியமான முறையில் வேதி லீடர்ஸ் அமைப்பு அழுத்தம் கொடுக்கும் என்று கூறினார். ஓராண்டுக்கு கோரிக்கைகள் மட்டும் வைப்போம், அமைச்சர்கள் தடுமாறினால் கை தூக்கி விட வேண்டும், கீழே அழுத்தக்கூடாது, நல்ல சமுதாயம்தான் நமது இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். தாவேக அரசு இந்த ஆண்டு 85,000 கோடி கடன் வாங்கப் போகிறது என குறிப்பிட்ட அண்ணாமலை தாவேக அரசு முடியும் போது தமிழ்நாட்டின் கடன் 15 லட்சம் கோடியை எட்டியிருக்கும் எனவும் கூறினார். விஜய் சாரனை கூப்பிடுவோம், CM சாரனை கூப்பிடுவோம். CM சார் ஒரு ஆர்டர் போடுறார். ஒரு வழிபாட்டு ஆலயங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ள எந்த டாஸ்மாக்காக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்க மூடுறோம்னு சொன்னாங்க. நாம செய்த கள ஆய்வுல ஒரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள இருக்கு. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கின்றோம். இதையும் நீங்க பேசுங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலினா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்றோம், கேட்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் அடுத்த 1 ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க.